கோடை சீசனுக்காக கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்ததால் 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பது வழக்கம். தற்போது கோடை சீசன் மற்றும் பள்ளி விடுமுறை காரணமாக ஏராளமானோர் வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் கடும் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்காகவும் வாகனங்களில் பொதுமக்கள் படையெடுத்து வருகின்றனர். இதனால் இன்று காலை முதலே கொடைக்கானல் நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், அப்சர்வேட்டரி பகுதிகளில் வாகனங்கள் அணிவகுத்து சென்றன. சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெருக்கடியில் சிக்கியதால் கடும் மின்னலுக்கு ஆளானதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். மேலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரினர். சென்னை தியாகராய நகரில் சாலையில் இன்று இரவு முதல் ஓராண்டுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது. சென்னை அண்ணா சாலையில் சைதாப்பேட்டை அருகே டி-நகர் தெற்கு உஸ்மான் சாலை முதல் வடக்கு உஸ்மான் சாலை வரை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் இன்றிரவு முதல் தொடங்கப்பட உள்ளன. இதனால் தியாகராயர் நகரில் இன்றிரவு முதல் ஓராண்டுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது. அதன்படி வடக்கு உஸ்மான் சாலையில் இருந்து டி-நகர் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் வாகனங்கள் உஸ்மான் மேம்பாலத்திற்கு பதிலாக மேம்பாலத்தின் சர்வீஸ் சாலையில் பிரகாசம் சாலை வழியாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மூப்பாரப்பன் தெரு சந்திப்பிலிருந்து பர்கிட் சாலை வழியாக மேட்லி தெரு செல்ல பேருந்துகள் மட்டுமே அனுமதிக்கப்படும். மற்ற வாகனங்கள் மூசா தெரு, மன்னார் தெரு வழியாக தியாகராயர் நகருக்கு செல்லலாம். இதேபோன்று டி-நகரிலிருந்து சைதாப்பேட்டை அண்ணா சாலைக்கு செல்ல சிஐடி நகர் 3வது மற்றும் 4வது பிரதான சாலையை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிஐடி நகர் 1வது பிரதான சாலையிலிருந்து வடக்கு உஸ்மான் சாலைக்கு செல்லும் வாகனங்கள் கண்ணம்மாப்பேட்டை சந்திப்பில் தென்மேற்கு போக் சாலை வழியாக வெங்கட் நாராயணா மற்றும் நாகேஸ்வரராவ் சாலையை பயன்படுத்தலாம். அதேபோன்று டி-நகர் பேருந்து நிலையத்திலிருந்து வடக்கு உஸ்மான் சாலையை அடைய மேட்லி ரவுண்டானாவிலிருந்து பர்கிட் ரோட் சென்று நாகேஸ்வரராவ் சாலையில் இடதுபுறம் திரும்பிச் செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று மதியம் முதல் தடுப்புகள் அமைத்து மேம்பால பணியை தொடங்க திட்டமிடப்பட்டது. ஆனால் போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருந்ததால் தடுப்புகள் அமைக்கும் பணியும் இரவுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது.